ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் 13th லெசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 12th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 13th லெசன் பார்ப்போம். அசலி சுந்தர்தா அப்படின்னா உண்மையான அழகு, த ரியல் பியூட்டி, உண்மையான அழகு. இதில் பாடத்தில் வஜன் பார்ப்போம். ஒருமை பன்மை, சிங்குலர் ப்ளூரல். பாரக் சின்ஹா அப்படின்னா கலைமான், பாரக் சிங்கே அப்படின்னா கலைமான்கள். இது நம்ம சிங்குலர் ப்ளூரல் ஃபார்முலாவே நம்ம பார்த்துருக்கோம், எப்படி மாறும்னு. டஹனி அப்படின்னா டஹனியாங். பெரும்பாலும் நீன்னு முடிஞ்சால் நெடிலாக முடிஞ்சால் அது குறில் ஆகிட்டு யாங் போடணும், அதே பெரும்பாலும் வரும். டஹனி அப்படின்னா டஹனியாங். சாவ்தானி அப்படின்னா சாவ்தானியாங். அது கவனிப்பு, எச்சரிக்கை, 2-3 இது வரும். கவனிப்பு, பாதுகாப்பு அப்படின்னு எல்லாமே சாவ்தானி. சாவ்தானியாங் அப்படின்னா கவனிப்புகள். கினாரா அப்படின்னா கரை, கினாரே அப்படின்னா கரைகள், அதாவது கடற்கரை. சமுத்திரக்கே கினாரா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ கடற்கரை. சிந்தா அப்படின்னா கவலை, சிந்தாயேங் அப்படின்னா கவலைகள், வருத்தம், கவலை எல்லாம். சிந்தா, சிந்தாயேங். சாக்கா அப்படின்னா கிளை, சாக்காயேங் அப்படின்னா கிளைகள். ராஸ்தா அப்படின்னா வழி, அது போகிற வழி. ராஸ்தே அப்படின்னா வழிகள், வேஸ். டாங்க் அப்படின்னா கால், டாங்கேங் அப்படின்னா கால்கள். இது பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடல் உறுப்புகள் பார்ட் 1 பார்த்துருப்போம். உடல் உறுப்புகள், வெளி உறுப்புகள் தனியாக பார்த்துருக்கோம், உள்ளுறுப்புகள் நம்ம தனியாக பார்த்துருக்கோம். அப்போ கால் அப்படின்னா பயிர்னு சொல்லுவாங்க, டாங்க்குன்னு சொல்லுவாங்க. டாங்க் அப்படின்னா கால், டாங்கேங் அப்படின்னா கால்கள். பர்சாயி அப்படின்னா நிழல், பர்சாயாங் அப்படின்னா நிழல்கள். நிழல்கள் அது பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க. அதை இப்போ நம்ம தண்ணியில் பார்த்தா அது பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க, அதோட நிழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிழல். பர்சாயி, பர்சாயாங். பாத் அப்படின்னா விஷயம், பாதேங் அப்படின்னா விஷயங்கள். ஆசா அப்படின்னா நம்பிக்கை, ஆசாயேங் அப்படின்னா நம்பிக்கைகள். பத்தி அப்படின்னா இலை, பத்தியாங் அப்படின்னா இலைகள். அது பத்தான்னு சொல்லுவாங்க, பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விலோம் சப்தோங் அப்படின்னா எதிர்ச்சொற்கள். ஏக் அப்படின்னா ஒன்று, அனேக் அப்படின்னா பல. இந்த ஏக், தோ, தீ நம்ம நம்பர்ஸ் நேமும் பார்த்துருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு நம்ம மில்லியன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ ஏக் அப்படின்னா ஒன்று, அனேக் அப்படின்னா பல. அப்படி அப்படின்னா தனது, அதாவது ஓன், சொந்தமாக, தங்கள் அப்படின்னு. பராயி அப்படின்னா ஸ்டேஞ்சர், பக்கத்தில், பிறரது, ஸ்டேஞ்சர், அடுத்தவங்குது அப்படின்ட்டு. ஆகே அப்படின்னா முன்னால், பீச்சே அப்படின்னா பின்னால். கம்ஜோர் அப்படின்னா பலவீனம். தாகத்வர் அப்படின்னா வலிமையாக இருக்கிறது, ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது. இது வீக்காக இருக்கிறது, கம்ஜோர். சபை அப்படின்னா டீசெண்டாக, நாகரிகமாக இருக்கிறது. அசபை அப்படின்னா இன்டீசெண்டாக இருக்குது. ஸ்வத் அப்படின்னா ஆரோக்கியம், அசவ்த் அப்படின்னா ஆரோக்கியமின்மை. இது நம்ம எதிர்ச்சொற்களில் வெறும் ஆவை மட்டும் போட்டு எப்படி எந்தெந்த வார்த்தை நிறையா வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சிம்பிள் ஆப்போசிட் வேர்ஸு. ஃபஸ்ட்டு ஆவை மட்டும் சேர்த்து அப்படியே போட்டால் அது ஆப்போசிட் வேர்ஸு. நம்ம ஆப்போசிட் வேர்ஸே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸ்வஸ்த் அப்படின்னா ஆரோக்கியம், அஸ்வஸ்த் அப்படின்னா ஆரோக்கியமின்மை. ஹர்ஸ் அப்படின்னா மகிழ்ச்சி, சோக் அப்படின்னா துக்கம். சுந்தர் அப்படின்னா அழகு, குரூப் அப்படின்னா அசிங்கம், அப்படியா இருக்குது. உதாஸ் அப்படின்னா மகிழ்ச்சியின்மை, துக்கம், மகிழ்ச்சியின்மை அப்படின்றது. துக்கமாக இருக்கிறது உதாஸ் அப்படின்னு சொல்லலாம், மகிழ்ச்சியின்மை. பிரசன் அப்படின்னா மகிழ்ச்சி. பதலி அப்படின்னா மெல்லிய, மெலிந்து அப்படின்றது.
மோட்டி அப்படின்னா கனமாக இருக்கிறது, குண்டாக இருக்கிறதுன்ற மாதிரி. குண்டு கனம் எல்லாமே மோட்டி. தனா அப்படின்னா அடர்த்தியாக இருக்கிறது. விரல் அப்படின்னா அடர்த்தியின்மை. தனி அப்படின்னா பணக்காரன். நிதர்ன் அப்படின்னா ஏழை. தனம் வச்சுருக்கவங்க தனி அப்படின்ற மாதிரி. தனம்னா செல்வம்னு பார்த்துருப்போம். தனி அப்படின்னா பணக்காரன். நிதர்ன் அப்படின்னா ஏழை. ஆதி அப்படின்னா கடைசி சொல்லிவிட்டு ஆகியன முதலியனன்னு சொல்லுவோம்ல, அது எக்ஸ்ட்ரா. அனாதி அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்குது. லாப் அப்படின்னா லாபம். ஹானி அப்படின்னா நஷ்டம். இதெல்லாம் நான் நிறையா பாடங்களில் நம்ம பாடங்களே ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆங்கிலேய சொற்கள், ஆங்கில சொற்கள் பார்ப்போம். பாரக் சிங்கா அப்படின்னா கலைமான். ஸ்டேஜ், இது வந்து ஆங்கில சொற்கள். ஸ்டேஜ் அப்படின்னு. ஜங்கல் அப்படின்னா காடு, ஃபாரஸ்ட். நம்ம தமிழில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறீங்கன்றதுக்காக நம்ம தமிழ்லேயும் எழுதியிருக்கேன். இப்போ இது நம்ம ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி தான் எழுதணும். ஆங்கில வேர்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பாரக் சிங்கா அப்படின்னா ஸ்டேஜ். அது என்ன அப்படின்னா என்ன அது அப்படின்னு தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தமிழில் எழுதியிருக்கேன். கலைமான். ஜங்கல் அப்படின்னா ஃபாரஸ்ட், அது காடு. பர்சாயி அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன், நிழல். பாக் அப்படின்னா டைகர், புலி. திருஷ்டி அப்படின்னா சைட், பார்வை. கமெண்ட் அப்படின்னா பெருமையாக இருக்கிறது, ப்ரைடு, பெருமை. மதத் அப்படின்னா உதவி, ஹெல்ப். சமை அப்படின்னா டைம், நேரம். சுந்தர்தா அப்படின்னா அழகு. ஜலாசை அப்படின்னா ஒரு குளம். சீங்க் அப்படின்னா கொம்புகள், இந்த மானோட கொம்புகள். ராஸ்தா அப்படின்னா வழி. சுந்தர் அப்படின்னா அழகான. இப்போ அழகுனா சுந்தர்தான்னு சொல்லலாம். அழகான அப்படின்னும்போது சுந்தர் அப்படின்னு. அழகான ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அழகான பெண் அப்படின்னா சுந்தர் அவுரத் அப்படின்னு சொல்லலாம். அழகான ரோஸ் அப்படின்னா சுந்தர் குலாப் அப்படின்னு நம்ம ஃப்ளவர்ஸ் நேமும் பார்த்துருக்கோம். நம்ம சுந்தர் குலாப் அப்படின்னா அழகான ரோஸ். அழகான அவுரத் அப்படின்னா சுந்தர் அவுரத் அப்படின்னா அழகான பெண். டகனி அப்படின்னா கிளை. சாவ்தானி அப்படின்னா கேர், பாதுகாப்பு. நம்ம படித்தோமே முதவே, சாவ்தானி அப்படின்னா கேர் பண்ணிக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. ஜான்வர் அப்படின்னா விலங்கு. கம்ஜோர் அப்படின்னா பலவீனம். பதலி அப்படின்னா மெலிந்த, மெல்லிய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 இதிலே கொஸ்டின் ஆன்சர் அண்ட் ஃபில்லப்ஸ் இருக்குது. பார்ட் 2ல் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.